மந்திரி முகேஷ் அம்பானி மேல வழக்கு பதிவு செய்த 2 நாட்கள்ல காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து எங்கள் அரசை வீழ்த்த திட்டமிட்டனர், அவங்களுடைய உண்மையான முகம் வெளுத்து விட்டது அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று சொல்றாரு. அதை எவ்வளவு தூரம் உண்மையான ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியும்? இது வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேஷன். ஏன்னா இந்த ஆட்சியை கவிழ்த்தது இவர் தான் வந்து ஜன்லோக்பாலை இப்படித்தான் நிறைவேற்றணும்னு ஒரு ஃபார்முலா கொடுத்து அது ஒவ்வொரு கட்டத்திலையும் அது வந்து முதல்ல வந்து துணைநிலை ஆளுநர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை. அதன் பிறகு இருந்தாலும் நாங்கள் வந்து நிறைய சஜஷன்ஸ் வாங்கியிருக்கோம், சோலி சொராப்ஜியை சொல்லிட்டாரு, கொண்டு வர போகிறோம் நாங்கள். அப்போ இந்த 2 கட்சியும் சேர்ந்து முதல்ல இந்த 2 கட்சியும் முகேஷ் அம்பானிக்காகனே இல்லை, இந்த சட்டத்தையும் இவருக்கான ஒரு ஸ்பேஸையும் குறைக்கிறதுக்கு தான் 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர்கள் வந்து இதை அனுமதிக்கலாமா வேண்டாமாங்கிறது மேலேயே ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னாங்க. அந்த வாக்கெடுப்பில் இவ்வளோ 40 பேருக்கு மேலே வந்து கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் உண்மையிலேயே முகேஷ் அம்பானி மேலே எஃப்ஐஆர் போடணும்னா இவர் இந்த கூட்டத்தை தொடர இவர் ஏற்படுத்திருக்கவே வேண்டாம். இவர் பொறுமையாக அதை போட்டு முடிச்சுட்டு எஃப்ஐஆர் போட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு இதை ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் இது அப்படிங்கிறது வந்து இவர் சொல்கிறது வந்து அங்கேயும் ஒரு ஆதாயத்தை இவர் பார்க்குறாரு. அப்போ வந்து இதை வந்து எல்லாராலையும் பேச முடியும். ஏன்னா முகேஷ் அம்பானிங்கிறவர் வந்து இந்தியாவிலேயே யாராவது ஒருவர் மேலே வந்து எந்த விதமான அழுத்தத்தையும் செலுத்த முடியாத ஒரு நபராக, ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக அவர் வந்து தன்னுடைய பிஸ்னஸ் பொசிஷனாலையும் தன்னுடைய பணத்தினாலையும் இருக்கிறப்ப அவரை கூட நான் விடமாட்டேன் அப்படிங்கிறத இவர் மக்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரு, நான் வந்து ஏற்கனவே வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி விஷயத்தில் அனில் அம்பானியை வந்து நான் நெருக்குதல் கொடுத்தேன், இப்போ வந்து முகேஷ் அம்பானி இந்த பெட்ரோல் விஷயத்தில் நான் நெருக்குதல் கொடுக்குறேன், அரசியல் சட்டத்தை பற்றி எந்த கவலையும் போடாமல் நான் வந்து மத்திய பெட்ரோலிய அமைச்சகத்தின் முன்னாள் அமைச்சர் மேலெல்லாம் வந்து என்னால் வந்து வழக்கு தொடுக்க முடியும், இந்நாள் அமைச்சர் மேலெல்லாம். அப்படிங்கிறப்ப இவர் தன்னை ஒரு பெரிய ஆளுமையாக காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த ட்ராமா அல்லது பாலிடிக்ஸில் இவர் வெற்றி பெறது தான் இது காண்பிக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க முகேஷ் அம்பானி தொடர்பாக? சொன்னது போல ஏற்கனவே வந்து அந்த டெல்லியினுடைய மின் விநியோகம், இயற்கை எரிவாயு விநியோகத்திலையும் அவர் கார்பரேட்டுகள் நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்று மின் கட்டணத்தை குறைப்பேன் என்பது. அந்த மின் கட்டணத்தை குறைக்கிறதோ அல்லது கூட்டுவதோ என்பதோ இப்போ கிட்டத்தட்ட அரசினுடைய கையிலே கூட இல்லை, முதலாளிகள் தீர்மானிக்கிற விஷயமாக டெல்லியிலும் மும்பையிலும் மாற்றப்பட்டு விட்டது. இந்த நிலைமையில் அவர் முகேஷ் அம்பானி மீது அந்த டெல்லி அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு முதல்ல தெரியல. ஒவ்வொன்றுக்கும் துணைநிலை ஆளுநர்கிட்ட போய் பிறகு ஜனாதிபதிகிட்ட அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் வந்து தில்லி மாநில அரசுக்கு உட்பட்ட அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக வீரப்ப மொய்லி மீதும் முரளி தியோரா மீதும் அம்பானி மீதும் வழக்கு தொடர்வேன் என்று சொன்னது ஒரு நல்ல விஷயம். அதில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அவர் ஐயா சொன்னது போல் சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தியிருக்கலாம், அல்லது முதல் தகவல் அறிக்கையை அவர் இது பண்ணியிருக்கலாம். அவர் பல ஸ்டண்டுகள் அடிக்கிறார். இப்போ அவர் என்னென்னா, உண்மையிலேயே ஜன்லோக்பால் அவர் நிறைவேற்றுவதாக இருந்திருந்தால் முறையாக அனுமதி பெற்று கூட நிறைவேற்றி அது தன்னுடைய சாதனையாக டெல்லி மாநில அரசு ஒரு லோக் ஆயுக்தா அமைத்திருக்கிறது என்று கூட நிரூபித்திருக்க முடியும். ஆனால் செய்வதை விட செய்வது போல காட்டுவதில் அவருக்கு அதிக ஆர்வம் இருப்பது போல தான் எனக்கு படுது. ஜன்லோக்பால் தொடர்பாக ஆம் ஆத்மி பார்ட்டி எப்போ பேசினாலும் அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் நிலைப்பாடாக இருக்கு. அப்படி இருக்கும்போது என்றைக்கு கொண்டு வந்தாலும் அதை வந்து சட்டமன்றத்துக்குள்ள நிறைவேற்ற முடியாது. ஆனா அதுக்கு பாரதிய ஜனதா ஆதரவு கொடுத்திருக்கும். இவர் வந்து பாரதிய ஜனதாவோட அதை பற்றி பேசியிருந்தா, இங்க வந்து பாரதிய ஜனதாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருந்ததுன்னா, அவர்களுடைய லாங் டேர்ம் விருப்பம் வந்து கெஜ்ரிவாலை ஏதோ ஒரு விதத்தில் ஆட்சி கவிழ்ந்த உடனே மீண்டும் தேர்தல் நடந்தால் தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிறது தான். இருந்தாலும் ஷீலா தீட்சித்துக்கு ஒரு தொல்லை அல்லது காங்கிரஸுக்கு வந்து கஷ்டம் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக ரொம்ப ஆர்வத்தோடு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் டிராஃப்டை கூட கொடுக்காம இவங்க கேட்டது அதுதான், நீங்கள் எனக்கு டிராஃப்ட் கொடுங்க. சரி, அரசியலுக்குள்ளே பல்வேறு அரசியல்கள் இருக்குது. இவர் ரொம்ப ஈஸியாக எங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு தொல்லை கொடுக்கணுமோ அப்போ காங்கிரஸோடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு, எங்கெல்லாம் காங்கிரஸுக்கு தொல்லை கொடுக்கணுமோ அப்போ பாரதிய ஜனதாவுடைய ஆதரவை எடுத்துக்கொண்டு டபுள் கேம் ஆடி இருக்கலாம். அவர் அதை செய்ய விரும்பலை. அவர் வந்து பல கால்குலேஷன்ஸ் போடுறாரு. அப்படி செய்தால் மக்கள் ஒருவேளை வந்து தன்னை வந்து மோசமானவன் நினச்சிருவானுங்கிற ஒரு பயமும் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான மல்டிபிள் செஸ் கேம் அவர் பலரோட விளையாடிட்டு இருக்காரு. அதில் வந்து அந்தந்த நிலையில் தனக்கு எதுக்கு வந்து அதிக சாதகம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ வந்து தன்னை ஒரு தியாகியாகவும் காமிச்சிக்கலாம். ஒரு கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்ட் தான் தன்னை வீழ்த்திச்சு அப்படிங்கிறத காண்பிக்கலாம். கட்சிகள் 2 ஒன்றா சேர்ந்து தன்னை வீழ்த்திச்சுன்னு அதையும் வந்து அவர் கொண்டு போய் காண்பிக்கலாம். அதே சமயத்தில் நான் வந்து மக்களுக்கு சாதகமாக என்னென்னலாம் செய்ய வந்தேன், அதுவும் முக்கியமாக சொன்ன வாக்கை காப்பாற்றினவன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இவர் வந்து பல கோலை ஒரேடியாக போட்டு அதில் ஜெயிக்கணும்னு பார்த்து ஓரளவுக்கு வெற்றி கண்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 2 முதன்மையான எதிரிகள் இருந்தாங்கன்னா யார் முதன்மையான எதிரியோ
அவருக்கு எதிரான அனைத்து முரண்பாடுகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு தியரியை வச்சு எல்லா அரசியல் கட்சிகளும் செயல்பட்டு இருக்கும்போது, பத்ரி குறிப்பிட்ட மாதிரி 2 பேரோட அந்த முரண்பாட்டை பயன்படுத்தி தங்களுடைய வேலைகளை செய்து கொள்ள அவர் தயாராக இல்லாம 2 பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தானும் தியாகி ஆகிட்டாரு அப்படின்னு தான் இதை பார்க்க முடியல. இல்ல முழுக்க அவர் ஒரு கார்ப்பரேட்டுக்கு எதிரானவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கெஜ்ரிவாலை ப்ரொஜெக்ட் பண்ணதுல கார்ப்பரேட் மீடியாவுக்கு ஒரு பெரிய பங்கு யார் தான் கார்ப்பரேட்டுக்கு எதிராக தங்களுடைய கொள்கைகளை இங்க நிலையாக செஞ்சுட்டு இருக்கு. கம்யூனிஸ்டுகள் செய்றாங்களே. இல்ல நான் சொல்றேன் 2007ல 77 ஆட்சிக்கு வந்த இடது முன்னணி 2007ல தன்னுடைய 29 ஆண்டுகள் நிறைவு செய்து 30வது ஆண்டு தொடக்கத்திற்கு கல்கத்தால புத்ததேவ் பட்டாச்சாரியா நடத்திய அந்த விழாவுக்கு முதன்மை விருந்தினர் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற முகேஷ் அம்பானி. அப்போ அந்த இடது முன்னணி அரசு யாரை கல்கத்தால கொண்டு போய் முன்னிறுத்துது? இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க தொழில் வளர்ச்சி இல்லைன்னு. கார்ப்பரேட்டில் தொழிலே தூங்கக்கூடாதுன்னு ஒருபோது கம்யூனிஸ்டுகள் சொன்னதே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் மீடியான்னு சொன்னதான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதே நந்தி கிராமத்தில் மிகப்பெரிய அநீதியை இடது முன்னணி செய்து விட்டதாக அன்னைக்கு கார்ப்பரேட் ஊடகங்கள் சொன்னன. ஆனால் இன்னைக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னு சொன்னால், அந்த நந்தி கிராமத்தில் இந்த அன்னைக்கு இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் தான் பெரிய அளவுக்கு ரோல் பண்ணியிருக்குன்னு சொல்லி சிபிஐனுடைய குற்றப்பத்திரிகை சொல்லுது. ஆனால் எந்த கார்ப்பரேட் மீடியாவும் அந்த பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலை. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் கெஜ்ரிவால் முழுக்க கார்ப்பரேட் எதிர்ப்பாளராக காட்டிக்கொள்ள முடியாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அவற்றை அந்த கொள்கையை இன்னும் வெளிப்படுத்தவே இல்லையே. இல்லை, இது முதல்ல ஏன் கார்ப்பரேட்டுக்கு எதிரியாக இருக்கணும்? கார்ப்பரேட்டின் தவறான நடவடிக்கைகளுக்கு எதிரியாகவும் கார்ப்பரேட்டின் சரியான நடவடிக்கைகளுக்கு ஆதரவாகவும் இருப்போன்னு கம்யூனிஸ்டுகளும் சொல்லலாம், கெஜ்ரிவாலும் சொல்லலாம். முதல்ல கெஜ்ரிவால் அவர் யார்கிட்டேருந்து ஆதரவு வாங்கியிருக்காரு, யார்கிட்டேருந்து பணம் பெற்றிருக்காருங்கிறதுக்கு லிஸ்ட் இருக்குது. நம்ம மறைமுகமாக போய் அவருக்கு இந்த கார்ப்பரேட் உதவினாங்க, எந்த கார்ப்பரேட் உதவினாங்க? அவர் கார்ப்பரேட் நிஜமாகவே உதவினா அவர் எந்த கார்ப்பரேட்டுக்கு என்ன நன்மை செய்திருக்காரு? ஒரு 48 நாளில் இந்த உனக்கு இந்த கான்ட்ராக்ட் வச்சுக்கோ, உனக்கு அந்த கான்ட்ராக்ட் வச்சுக்கோன்னு எதுவுமே சொல்லலை. அதனால் இது வெறும் இன்வென்டோ, சும்மா ஒருத்தரை திட்டக்கூடாது. உண்மையில சொல்றது மாதிரி ஒரு பக்கம் நம்ம தேமுதிக இப்படி பேசிக்கிட்டே இருக்கோம் பல கட்சிகளோட. ஆனா உண்மையிலே கார்ப்பரேட்டுகள் ஒரு கால்குலேட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. யார் வரணும், யார் வரக்கூடாது. இன்னைக்கு மோடியை ப்ரொஜெக்ட் பண்றதுலயே கார்ப்பரேட்டுகளுக்கு பெரிய லாபம் இல்ல. ஏன்னா டாடா காருக்கு 80,000 மானியம் கொடுக்கும்போது டாடா மோடி வரணும்னு விருப்பப்படுறதுல தவறே கிடையாது. ஆனா கார்ப்பரேட் நலன் ஒண்ணு இங்க ஓடிக்கிட்டே இருக்கிறது மறந்துடக்கூடாது நம்ம. இல்ல, அதாவது கார்ப்பரேட் நலன்கள் மட்டும்தானா அப்படிங்கிறது இருக்கு. நீங்க சொல்றதுல கார்ப்பரேட் நலன்கள் நீங்க எல்லா கொள்கை முடிவுகளுக்கு பின்னாலும் கார்ப்பரேட் நலன்கள் இருக்கு அப்படிங்கிறது உண்மையாக இருக்கலாம். அதை நோக்கி தான் அரசியல் கட்சிகள் நீங்க நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி அவர்களுடைய அடிமைகளாக அரசியல் கட்சிகள் இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளுங்கிறது என்னுடைய பார்வை. சில அரசியல் கட்சிகள் விதிவிலக்காக இருக்குன்னு உங்களுடைய பார்வையா இருக்கலாம். அதெல்லாம் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அரசு எந்த பிரச்சனையை பற்றி பேசினாலும் அங்க கொண்டு போய் முடிக்கிறதுல என்ன பேசாம இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கட்சிகள் என்ன நிலையெடுக்க போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா கார்ப்பரேட்டுகள் இப்ப காங்கிரஸ் போன எலெக்ஷன்ல சப்போர்ட் பண்ண அதே கார்ப்பரேட்டுகள் தான் இந்த முறை நரேந்திர மோடியை முன்னிறுத்திருக்கிறாங்க. இது கார்ப்பரேட்டுகள் ஏன் இதை செய்யக்கூடாது? இந்திய சட்டத்துப்படியோ அல்லது எல்லா நாட்டுகளோட சட்டத்தின்படியும் கார்ப்பரேட்டுங்கிறது ஒரு பர்சன். அந்த கார்ப்பரேட்டுக்கு நலன்கள் பற்றி தங்களுடைய நலன்களும் முக்கியம். கார்ப்பரேட் நலன்னாலே அது மக்களுக்கு எதிரான நலன் அப்படின்னு பார்க்கிற பார்வையில தான் பிரச்சனை வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ கார்ப்பரேட்டுகள் மக்களை பற்றி சிந்திப்பாங்கன்னு நான் யோசிக்கல. அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஏன்னா இப்போ அம்பானியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். விவாதம் வேறு திசைக்கு போகுது. நம்ம பேசிட்டு இருந்தது இவருடைய ராஜினாமாவை பற்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரமும் வந்துருச்சு. வானத்தில் 1000 நட்சத்திரங்கள் கொடுக்குற ஒளியை விட கன நேரத்தில் மின்னி மறையக்கூடிய மின்னல் அதிகமாக ஒளியை கொடுக்குது அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மிக குறுகிய காலம் ஆட்சியில் இருந்தாலும் கூட பல அடிப்படையான கேள்விகளை மக்கள் முன்னால பிற அரசியல் கட்சிகள் முன்னால எழுப்பிட்டு தன்னை மாய்த்து கொண்டார் அப்படின்னு தற்காலிகமாக அப்படின்னு வச்சுக்கலாம். மீண்டும் உயிர் தெழுவாரா இல்லையாங்கிறது வேற கதை. அப்படின்னு செய்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வருது அந்த அவருடைய ராஜினாமாவை பார்க்கும்போது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.